ஸ்டிச் ஃபஸ்ட்டு நேராக வர ப்ராக்டிஸ் ஆகாது, அதனால் ஸ்கேல் வச்சு 2 லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்படி வந்து த்ரெட்டை வச்சுக்கோங்க கையில். ஸோ இதை வந்து இப்படி நம்ம பாட்டம் துணிக்கு கீழே விட்டு இப்படி எடுக்க போகிறோம். இப்படி எடுத்து நம்ம மேலே கொண்டு வருவோம். நூல் எடுத்தாச்சு. அது வரையும் நீங்கள் டைட்டாக பிடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 3 விரலை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு 2 ஃபிங்கர்ஸால் மட்டும் இது பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே நூல் எடுத்தது ஒரு பேக் ஸ்டிச் போட்டு தான் ஆரம்பிக்கணும். எதுக்காக அப்படின்னா அதுதான் வந்து நம்ம டக்குன்னு நூல் வந்து கட் ஆகாது. அண்டு தையல் ஒரு இடத்துல பிரிஞ்சு போயிடுச்சுன்னா உடனே அப்படியே எல்லாமே போகாது. பாருங்கள், ஒரு லூப் எடுத்துட்டேன், செகண்ட் லூப். உங்களால் இந்த லூப் எவ்வளோ குட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்க முடியுதோ அவ்வளோ குட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணி எடுங்க. பாருங்கள், ரொம்ப குட்டியாக நீங்கள் எடுக்கிறப்ப அதனோட திக்னஸ் வந்து நல்லா பெருசாக அழகாக தெரியும். நம்ம வந்து தாம்பூர் ஸ்டிச் அண்டு ஃப்ளவர் ஃபில்லிங்ஸ் எல்லாமே ஃபில்லிங் அப்படின்னா மேக்ஸிமம் த்ரெட் ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு இந்த சில்க் த்ரெட் வந்து இந்த மாதிரி நீட்டாக இலை வந்து ஸ்ப்ளிட் ஆகக்கூடாது. அட் சேம் டைம் நமக்கு இலை வந்து கட்டும் ஆகக்கூடாது. ரொம்ப